நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நம்மளுடைய சிவா அம்மு கலை காக்கும் அமைப்பின் மூலமா நம்ம கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நீண்ட நாள் ஆசை இருந்தது. எங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டு இருந்தேன். அது எப்படி செய்யலாமா எல்லாரையும் ஒண்ணு கூட்டுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நார்மலா நம்மளுடைய வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சிங்களை கூப்பிட்டாலே இதுக்கு இந்த பக்கம் திருப்பிப்பாங்க, ஒருத்தவங்க முகத்தை அந்த பக்கம் ஒருத்தவங்க திருப்பிப்பாங்க. நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும். நம்ம இவ்வளவு சொந்த பந்தங்கள்ல நம்மளுடைய கலை குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறோம். இது எப்படி நம்மளால கரெக்டா யாருடைய மனசும் புண்பாடாத அளவுக்கு நம்மள எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை எப்படி பண்ணலாம், கடையில கூப்பிட்டு வந்துச்சு ஒரு கம்பெனிக்கா பண்ணலாமா, இல்ல மாசத்துக்கு ஒரு 5 கம்பெனி கூப்பிட்டு பண்ணலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். சடனா வந்து பாத்தீங்கன்னா கலைச்சங்கமம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு நடந்துட்டே இருக்கும் போது அதுக்கு எப்படி ஒரு 40 பேர் கூப்பிட போறோம், கண்டிப்பா பண்ணிடலாம், அப்படியே அப்பாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியும் பண்ணி எல்லா கலைஞர்களையும் ஒண்ணு கூட்டி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 2 நாள்ல சடனா யோசனை பண்ணி பண்ணது. நான் எப்படி நினைச்சனோ அந்த மாதிரி ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியா அமைஞ்சது. நம்மளுடைய கலை குடும்ப விருது விழா ரொம்ப திருப்தியா அமைஞ்சது. எதை செஞ்சாலுமே குறை சொல்றவாய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். திருப்தி அப்படிங்கிறது நம்ம செய்யறோம் பாருங்க, நம்மளுடைய மனசுக்கு அது இருக்கணும். நான் திருப்தியா எல்லாருக்கும் செய்யணும்னு நினைச்சேன். அது நல்லபடியா முடிச்சதுனால ஏன் மன திருப்தியா, அதே போல எங்க ஆளுங்களும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம மன கஷ்டங்கள் இல்லாம எங்களுடைய கலை குடும்ப விருது விழா ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதம், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் தான். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. ஆரணியில அத்தனை கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என் கூடவே இல்ல. அவருக்கு வந்து ஃபுல்லா கடையில தான் இருந்தாரு. அன்னைக்கு வந்து ஊர் மக்கள்லாம் நாடகம் தாம்பலம் கொடுக்க கடைக்கு வரும்போது நாங்க 2 பேருமே இல்லைன்னா ஏமாற்றமா இருக்கும். அதனால அவரு கடையில இருந்தாரு, நான் தான் ஃபங்க்ஷன்ல இருந்தேன். பொதுவாவே நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொன்னா மொத்தமா ஜென்ஸுங்க கூட இல்லைன்னா லேடிஸுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். சமையல் லைன்ல ஒரு மொத்த பேரும் பூந்து விளாசிட்டாங்க. அப்படியே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி எடுத்து செய்வாங்களோ அந்த மாதிரி கீழே டைனிங் ஹால்ல எல்லாரும் கவனிச்சாங்க. ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷீல்டு எடுத்து நம்ம எப்படிதான் கொடுப்போம் எல்லாருக்கும் அப்படின்னு இருந்தது. அழகா சால்வ போறதுக்கு கூட ஹெல்பிங், அப்புறம் ஷீல்டு கொடுக்கறதுக்கு எல்லாமே எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டா ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாம் அப்படி இருந்தா கூட யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்க கலை குடும்பமே ஒரு ஒத்துமையா இருந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல எங்களுடைய கலை குடும்ப விருது விழா நடந்துச்சு. அந்த எங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுடைய கலை குடும்பத்துக்கு என்னைக்குமே இருக்கணும். எனக்கு வந்து ஒரு எப்படி பண்ணலாம், நடிகர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு